இதுல வந்து சிவ சண்முகம் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து திண்டிவனம் வந்து பொது தொகுதியா இருக்கும்போது அங்கே எம்எல்ஏவா இருந்தவர். இன்னைக்கு விழுப்புரத்துல போய் பொன்முடியை தோக்கடிச்சு ஆகி தொடர்ந்து அமைச்சரவையில் இருந்தவர். தொடர்ந்து 3 முறை அமைச்சர்களா இருந்தாரு. அதிமுக ஆளுங்கட்சியா எப்ப ஆச்சோ 2001 முதல்ல சிவ சண்முகம் எம்எல்ஏ ஆகிறாரு. அதில் இருந்து இது நாள் வரை அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சராக தான் இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க இருக்காரு. அந்த மண்ணின் மைந்தராக இருக்காரு. ஏன்னா அவருடைய அம்மா பிறந்தது, ஏன்னா இவருடைய உறவினர்கள் தான் திமுக. இப்ப மாசிலாமணின்னு சொல்லி முன்னாள் எம்எல்ஏ இருந்தவரும் மயிலம் தொகுதியில யாருன்னா இதுக்கு முன்னாடி சொல்றேன், இதுக்கு முன்னாடி இருந்தது மாசிலாமணி அவர்கள் இவருடைய தாய் மாமன். அப்ப எல்லாம் உற்ற உறவினர்கள் எல்லாம் மாமச்சா எல்லாமே மயிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. அது நல்ல. இப்ப வெங்கடேசன் அப்படின்னு வந்திருக்க வேட்பாளர் வந்து தேமுதிகங்கிறதுனால பிரச்சனை இல்லை. தேமுதிக என்ன வாக்கு வாங்குச்சுன்னு கடந்த முறை தெரியும். 2 லட்சம் வாக்கு தான் 60 தொகுதியில் போட்டிட்டு வாங்கினாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு இழந்திருக்காங்க. அடுத்தது அந்த தேமுதிகவும் இவர் எல் வெங்கடேசன் திருக்கோவிலூரை சேர்ந்தவர். அவர் அங்கிருந்து மயிலத்துல வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு பக்கத்து தொகுதியான ஒரு இது இருக்கும். இப்போ விழுப்புரத்துல போட்டிட்டாரு, விக்ரவாண்டில இருந்தாருன்னா ஓரளவுக்கு அவருக்கு வந்து தொகுதியோட பரிச்சயமா இருக்கும். ஒரு திண்டிவனம் தான் பரிச்சயம் இருக்கும், வானூர் தான் பரிச்சயமா இருக்கும். ஆனால் எதற்குமே சம்பந்தம் இல்லாத திருக்கோவிலூர்ல இருந்து வரும்போது மக்கள் வந்து உள்ளூர்காரராக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு சிவ சண்முகம் அவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ். அடுத்தது அவர் இருக்கிற காலகட்டத்தில் நீங்க அவர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்காரு. அதுல ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் விழுப்புரத்தில் நீதிமன்றம் வந்தது அவருடைய பீரியட். திண்டிவனத்துக்கு நீதிமன்றம் வந்தது சிவ சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக போது வந்ததுதான். உளுந்தூர்பேட்டை நீதிமன்றம் அப்படி நீதிமன்றங்களுடைய புதிய பில்டிங்லாம் வந்தது எல்லாமே, கட்டிடங்கள் வந்தது எல்லாமே சிவ சண்முகம் அவருடைய காலத்தில் தான். அந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு மாற்றங்கள் தமிழக கல்வித்துறையில செஞ்சார். அதனால மிக எளிமையாக இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியாக அதிமுக இருப்பது மயிலம் தொகுதி. சிவ சண்முகம் வெற்றி வாகை சூடுவார்.